பிரைம் இன்ஃபோ யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சி, அதாவது படைக்கல தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி, இன்னும் சொல்லப்போனால் வந்து துப்பாக்கி தொழிற்சாலைன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது வந்து மத்திய அரசின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. ஸோ இதில் வந்துட்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக நம்ம வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் டிப்ளமோ, கிராஜுவேட் என்ஜினியரிங் இந்த மேஜர் பண்ணவங்களுக்கு இதில் டிப்ளமா என்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஒரு 72 வேக்கன்சியும் பெர் மந்த்துக்கு 3500 ஸ்டைஃபண்டும் கொடுக்குறதா இருக்கிறாங்க. இதே வந்து கிராஜுவேட் என்ஜினியரிங் வந்து ஒரு 12 வேக்கன்சியும் அதுக்கு ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பெர் மந்த் தரதாக இருக்கிறாங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர். அதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரைனிங்கில் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அவங்க தரதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் மேஜராக என்னென்ன மேஜர் படித்தவங்களுக்கு இதில் முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஆர்டனன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ அவங்க தான் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு வாக்கன் இன்டர்வியூ வில் பி ஹெல்ட் ஆன் 1/10/2021, அதாவது October 1 வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்குற அந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஃபஸ்ட் நம்ம அப்ரண்டிஸ்ஷிப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். mhrdnats.gov.in இப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரில் போகணும். நம்ம இப்போ எங்கன்னா திருச்சி வந்துட்டு நேரில் வர சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் போயிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கூப்பிட்றாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிப்ளமாவுக்கு வந்துட்டு ஸ்டைஃபண்ட் 3500 அரௌண்ட் தரதாக இருக்கிறாங்க பெர் மந்த்துக்கு. அதில் மேஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிப்ளமா படித்தவங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதில் அவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது டிசம்பர் 2018க்கு முன்னாடி அவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா டிப்ளமா முடித்தவங்களுக்கு தான் இந்த சான்ஸ் வந்து அவங்க தராங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் என்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 5000 வந்து பெர் மந்த் அவங்க ஸ்டைஃபண்ட் தரதா இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மேஜருக்குன்னு பார்க்குறப்போ மெக்கானிக்கல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரதா இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் அப்படி தான் டிகிரி வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இது வாய்ப்பு இல்லை. அதாவது டிசம்பர் 2018க்கு முன்னாடி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இது அவங்க ஏற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது எந்த வெப்சைட்டுங்கிற அட்ரஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1/10/2021 ஒரிஜினல் ப்ரூஃபோட நீங்கள் வந்துட்டு அங்கே திருச்சிக்கு வந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ போகிறப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும், ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, அப்புறம் இன்ஜினியரிங் டிப்ளமோ மார்க் ஷீட்டு, ஒரிஜினல் அல்லது ப்ரொவிஷ்னல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமா சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3, அப்புறம் ஃபோட்டோ ஐடி கார்டு, இந்த மாதிரி வந்து ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி வந்துட்டு ஐடி கார்டு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு நேரில் போகணும். ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 10வது மாதம் 1ஆம் தேதி நம்ம வந்து திருச்சி போகிற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதனுடைய மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு கால் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு, அதாவது நம்ம ஆன்லைன்லேயே இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் நம்ம போடலாம். ஸோ அதில் எப்படிங்க நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே போலீஸ் வெரிஃபிகேஷன் போட்டுட்டு அதில் உங்களோட எஸ்பி ஆஃபீஸிலிருந்து அது கிளியரன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயினிங் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இவ்வளோ தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேற்கண்ட அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தேவையானவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தவறாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் இருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் கொடுங்க. நன்றி.